Super Saravana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீ யாருக்கு ஆதரவு கொடுக்கலாம் நினைக்கிறீங்க? நாங்க எப்பவும் உதவி செய்யணும். நான் தளபதி தான். தளபதிக்கு தான். ஆமா, தளபதி தான். ஆனால் போட்டதுனால நாம் தமிழ் தாங்க. உருப்படியான கட்சி எதுன்னு பார்த்தா நாம் தமிழ். வரக்கூடிய எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்? அது என்னுடைய விருப்பம். விஜய்க்கு. ஏன் விஜய்க்கு ஓட்டு போடலாம்? நல்லா பண்றாரு அவரு. வரக்கூடிய எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்? டிவி ஏன் நல்லது பண்ணிருப்பாங்க. விஜய் வந்தா நல்லது பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கும். மக்களுக்கு எது யார் நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு சிந்திச்சு ஓட்டு போடணும், அவ்வளோதான். டிவிக்கே தான். புதுசா வந்தா விஜய் வந்தா பரவாயில்ல. அவர் என்ன செய்யறாருன்னு பாக்குறாருல. 2 பேர் பண்ணிட்டாங்க. 3வது ஒரு ஆள் வந்து என்ன பண்றாங்கன்னு பாக்குறேன். கண்டிப்பா சாயம் தான் ஓட்டு போடுவேன். தளபதி தான். விசில. ஆமா. நம்மளுக்கு புதுசா டிவிக்கு வந்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். டிஎம்கே தான் போடுங்க. அதிகமா சொல்ல முடியாது. நாங்க ரெட்டால் தான் போடுறோம். விஜய் தம்பிக்கு போறோம். அவர் இப்போ புதுசா வந்துக்கிறாருல, எங்களுக்கு செய்வான்னு ஒரு நம்பிக்கை. டிவிக்கே தான். ஏன் டிவிக்கு? அவர் வந்தா மாறுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. விஜய் ரசிகையா நீங்க? ஆமா. சின்ன வயசுல புதுசா ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும். இப்போ வந்து விஜய்க்கு போடலான்னு ஒரு இதுல இருக்கும். நான் டிஎம்கே தான் போடுவேன். டிவிக்கே தான். விஜய் அவர்களுக்கு ஏன் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? அவர் வந்தா ஆட்சி ஒரு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி இருக்கலாம். அண்ணன் தானே. டிவிக்கே தானே. எல்லாம் புள்ளி வச்ச மாதிரி டிவிக்கு. டிவிக்கே தானா? டிவிக்கே தானா? டிவிக்கே தானே. என்றும் தளபதி டிவிக்கே. டிவிக்கு தானா? டிவிக்கே தான். சட்டமன்ற தேர்தல் வருது. முதல்வர் மு க ஸ்டாலினோட திமுக ஆட்சி வந்து ஒரு 5 வருஷமா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, எதெல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. எந்த ஆட்சியும் இல்லை. எந்த ஆட்சி இருந்தாலும் பெருசா எதுவும் இல்லை. தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்குனாக்கா, பட்டா கொடுக்கறாங்க, இன்னும் கொடுக்கல. சில வீட்டுக்கு மட்டும் கொடுத்துறாங்க, சில வீட்டுக்கு கொடுக்கல. அதாவது கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கனாக்கா, கொடுக்குறேன் வருது, வந்தப்போ நான் கொடுக்குறேன், இல்லை தாசில்தார் போய் பாருங்க அப்படின்னு கவுன்சிலரும் சொல்றாங்க, தனியாரும் சொல்றாங்க. என்னதான் பண்றது? நீங்களே எங்களுக்கு தண்ணி சரியா இல்லை. இதெல்லாம் பஸ் பிரச்சனைலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி போகிறதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையாகுது. கஞ்சா அந்த மாதிரி ஜாஸ்தி ஆகிடும். அதெல்லாம் குறைக்கணும். அது பண்ணணும். ஏன் அங்கெல்லாம் வந்து எதுவும் கண்டுக்க மாட்டாங்களா இந்த பிரச்சனை எல்லாம்? கண்டிப்பாங்க. இது இல்லை. என்னது இல்லை அங்கே எப்படி வருது இந்த பிரச்சனைலாம்? ஏன் வருது? கஞ்சா பொருள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி, அதனால யாரும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருது? அதனால பஸ் போல நிம்மதி இல்லை. கிரைம்லாம் நடக்குது அந்த மாதிரி கஞ்சானால? கஞ்சா அந்த மாதிரி இந்த தொகுதியில் இப்போ தண்ணி வசதி கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்குது. அது ரயில்வே ஸ்டேஷன் அந்த பக்கம்லாம் தண்ணி கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அதை குடிநீர் வசதியை கொஞ்சம் சரி பண்ணணும். இப்போது இவங்க வந்ததுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. எல்லாம் சுமூகமாக போயிடுது. கஞ்சான்றது ரொம்ப இதுவாயிடுச்சு. அதால பசங்க நிறைய கெட்டு போயிடுறாங்க. அதனால நீங்களே வந்து ஏதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த பொண்ணுங்க விஷயம் அப்புறம் நிறைய விஷயம் நான் கேள்விப்படுறேன். எனக்கெல்லாம் அந்த பிரச்சனை வந்தது. இதெல்லாம் தீக்கணும். இப்போ நடக்கிறத பார்த்தா எல்லாருக்குமே பயமா இருக்குது. என்ன பயமா? ஏன்னா எந்த பாதுகாப்பு இல்லைன்னா, இப்போ டிஎம்கே கூட இப்போ சாலை பாதுகாப்பு இருக்குல்ல, நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அதுக்காக எதுவும் பண்ணல. இப்போ ரோடு போட்டு இருக்கிறாங்க இந்த வழியில, அது நிறைய ஆக்சிடென்ட் மாத்தி விட்டாங்க. அதுலயும் நிறைய ஆக்சிடென்ட். அப்ப பாதுகாப்புன்றது எதுவுமே இல்ல. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பஸ் வசதி சரியாவே இல்லைண்ணா. என்ன பஸ் வசதி சரியா இல்லைங்க? இங்க இருந்து காலேஜ் போறதுக்கும் சரியா பஸ் இல்ல. அது ஃபுல்லா வருது. ஒரு பஸ் எக்ஸ்ட்ரா விட மாட்டாங்க. கரெக்டா அந்த 3 மணிக்கு வருது, அது 2 பஸ் வருது, அதுல தொங்கின்னு வராங்க. அந்த வசதி சுத்தமா இல்ல. இப்போ அதுக்கும் பார்க்கணும். தொழில மக்களுக்கு விவசாயம் பற்றாக்குறையா இருக்குது. விவசாயம் பண்ண முடியலண்ணா. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆமாம், அந்த கஞ்சா பதில நிறைய பேர் மாட்டின்னு சாவறாங்க. மாட்டிக்கின்னு நாடே கெட்டு போகுது. இங்கே எதிர்த்த மாதிரி காந்தி சிலை இருந்தது. அந்த காந்தி சிலையை எடுத்துட்டு இப்போ என்ன இருக்கு பாருங்க, அங்கே பைக்கு தான் இருக்கு. பைக் இருக்கு, கடைக்கு தான் வச்சுக்கிறாங்க. இதுவும் காந்தி சிலை இருக்கும்போது நல்லா ஒழுங்கா இருந்தது ரோடு. பஸ் இப்படி விட்டுருந்தாங்க. இப்போ பாரு பைக்கு தான் விட்டுன்னு இருக்காங்க அங்கே. இதெல்லாம் காந்தி சிலை எடுத்து எங்கே வைக்க போறீங்க? இப்போ இங்கே பஜார்ல இருந்தா காந்தி சிலைன்னு பேரு, மார்க்கெட்டு காந்தி மார்க்கெட்டுன்னு பேரு. ஏன் எடுத்தாங்கன்னா இடைஞ்சலா இருக்கான் பஸ் போறதுக்கு. இப்போ எங்க போயிங்க பஸ்? அங்க இடைஞ்சலா இருக்குது. எதனால எடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அது உள்நோக்கம்லாம் எனக்கு தெரியாது.
பஸ்ஸு போகிறதுக்கு இடைஞ்சலாகுதுன்னு எடுத்தாங்க. இங்கன்னா பைக்கு தான் போட்டு வச்சுருக்காங்க. போகுது, எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. ஏன்னா இப்போ மார்க்கெட்ல நீங்க வியாபாரம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, பூ வியாபாரம் பண்றீங்க, எல்லாம் எப்படி போகுது? அப்படிதான் போகுது. எலக்ஷனால பிரச்சனை தீர்த்து ஆளுகிறாங்க. நல்லா ஆச்சு வருது. நல்லா ஆச்சு. எலெக்ஷன் எல்லாரும் யார் வந்தாலும் நம்ம தான் கஷ்டப்பட்டு சாப்பிட போகிறோம். இந்த ஃப்ரீ பஸ் எதுக்கு விட்டாங்க? பஸ்ஸே தேவையில்லை, கேவலமாக பேசுகிறாங்க. ஏமா உங்களுக்கு ஏதோ இந்த மாதிரி கேவலமா தான் பேசுறாங்களா? ஃப்ரீ ஆமாம். என்ன சொன்னாங்க? இதில் ஏறினா இப்போ நம்ம காசு குத்தி ஏறினோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. காசு கொடுக்காத ஏறினால்தான் எதுக்கு ஏறுறீங்க? கூட்டமாக வந்தால் திட்டுறாங்க. எதுக்கு ஃப்ரீயே தேவையில்லை. இப்போ ஜென்ஸுக்கும் விட்டு அவங்களும் கேவலமாக தானே பேசுவாங்க. நாடு உருப்படுமா? அது மாதிரி எல்லாம் மகளிருக்கு வந்து இலவசமா பயணம் கொடுக்கறத பத்தி பெருமையா பேசுறாருல முதல்வர். வேணாம், அது ஃப்ரீ தேவையில்லை, கேவலமா பேசுறாங்க எங்களை. நீங்க வந்து தினமும் அதை ஃபேஸ் பண்றீங்களா நீங்க? ஆமா. எத்தனை பேர் எப்படி பேசுறாங்க தெரியுமா? இப்போ ஒரு கர்ப்பமா இருந்தா கூட ஏந்துப்பாங்க ஆம்பளைங்க பார்த்தா. இப்ப ஃப்ரீ பஸ்னால இவங்க தானே உட்காந்து வராங்க, நாங்களும் உட்காந்து வரோம் அப்படித்தானே சொல்றாங்க. ஆண்கள் வந்து இப்படி பார்க்க ஆரம்பிச்சு. ஆமா, எங்களை கேவலமா பேசுற மாதிரி ஆயிட்டாங்க ஆம்பளைங்க. சரி, வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? யாரானா வரட்டும், நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிட போறோம். எல்லாமே பிரச்சனை தான், மாற்றணும், எல்லாமே மாற்றணும். கவர்மெண்ட்டு இப்போ எல்லாம் நல்லா தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரோடு எல்லாம் போட்டு இருக்காங்க, காவா கட்டுறாங்க. அத்தியாவசியம் குடிக்க தண்ணி கூட இப்போ நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நல்லா இங்க என்னென்ன இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, எங்களுக்கு தண்ணி வந்து 10 நாளைக்கு ஒரு அடி 8 நாளைக்கு ஒரு விடுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் 2 நாளைக்கு ஒரு அடி விட்டா நல்லா இருக்கும். தண்ணிக்கு தான் கஷ்டப்படுறோம், வேற ஒன்றும் இல்லை. தண்ணி தான் 10 நாளைக்கு ஒரு அடி 8 நாளைக்கு ஒரு அடி விடுறாங்க. அது மட்டும் ஒரு நாள் விட்டா போதும். அது ஒன்று தான் கஷ்டம். தண்ணி இல்லை, ஒரு பாத்ரூம் கிடையாது, இல்ல 5 வருஷமா இங்க வந்து ஒன்றும் வசதியே கிடையாது. எதுவுமே செஞ்சு கொடுக்கலையா? இந்த ரோடு போட்டுக்கிறாங்க, உதகாத ரோடு எப்போ போட்டாங்க? போட்டு ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கு எப்படி இருந்துச்சு? அது நல்லா இருந்தது, இது எப்படி ஆயிடுச்சு. சரி, வரக்கூடிய எலெக்ஷனுக்கு நீங்க யாருக்கு கூட்டு போகலாம்? நாங்கள் ரெட்டால் தான் போடுறோம். எந்த வருமானம் கிடையாது, எந்த ஒரு ஓட்டுக்காரும் ஒரு எலெக்ஷன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. என்ன அந்த வர அன்னைக்கு தான் அவங்க வந்து கொஞ்சம் பார்க்குறாங்க. அப்புறம்லாம் எங்களை யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. அந்த ஓட்டு எலெக்ஷன் வந்தால் கண்டுப்பாங்க, அப்புறம் வந்து எங்களை யாருமே ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. சில பேர் வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் எப்படிலாங்கிறாங்க, ஏழையாக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ எல்லா ஊரில் ஹெல்ப் பண்ணுறாங்க, சித்தில் மட்டும் எந்த ஹெல்ப்பும் கிடையாது. தண்ணி தானே வர மாட்டேங்க, அதுதானே பிரச்சனையே மெயினா. தண்ணி கூட நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்கி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. தண்ணி தான் வர மாட்டேங்க, பசங்க வச்சுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்படி சொல்றது, எல்லா ரோட்லேயே தான் நாங்கள் பார்த்துக்கணுமே, வீடுலாம் கிடையாது. இதுதான் வீடு எங்களுக்கு. மகளிர் நடுவில் ரொம்ப மகளிர் கேவலப்படுறாங்க. இந்த பஸ் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இலவச பேருந்து விட்டுருக்காங்களே, பஸ் பொம்பளைங்க நிறைய எங்கே நிற்கிறாங்களோ அந்த இடத்த விட்டு தள்ளி வந்து நிற்கிறாங்க. இல்லைன்னா முன்னாடியே நிறுத்திடுறாங்க. இங்கேருந்து ஓடுறதுக்குள்ளே பஸ்ஸை கிளப்பிடுறாங்க. அங்கே கொஞ்சம் முன்னாடி நிறுத்தினாங்கன்னா அங்கேருந்து ஓடி வந்துகிட்டே இருக்காங்க. வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் பசங்க ஓடி வராங்க. இவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்புறம் எதுக்குங்க இலவச பஸ்ஸு? பெண்கள் ஏறிட்டாலும் வாமா உள்ள அப்படிங்கிறாங்க. காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கும்போது தேடி வந்து டிக்கெட் வாங்கின கண்டக்டர், ஏம்மா டிக்கெட் கேட்டு வாங்க மாட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சம்பளத்துக்கு தானே வேலை செய்கிறாரு, அவங்க வீட்டு காசு போட்டு கொண்டு வந்து விடலை இல்லை. அப்புறம் ஏன் அந்த மாதிரி பேசணும் பெண்களை? ஏறு அப்படிங்கிறாங்க. ஆயிருக்கு 2-3 பஸ்ஸில் வாக்குவாதம் ஆயிருக்கு. இந்த பொதட்டூர்பேட்டையிலேருந்து ஒரு பஸ் வரும், அந்த கண்டக்டர் ஒரு பொம்பளையாவே நினைக்கிறது இல்லை. தள்ளிப்போ உள்ளப்போ, அதை வந்து கொஞ்சம் தள்ளிப்போம்மா அப்படி சொன்னால் பரவாயில்லையே. இந்த மாதிரி அதட்டி ஓசியில் தானே வராங்க அப்படின்ட்டு ஓசி பஸ் நாங்களா கேட்டோம். அமைச்சர் கூட அப்படிதான் சொல்லியிருக்காரு, ஒரு அமைச்சரே அப்படி பேசியிருந்தாரு. அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்றீங்களா? அப்படி இல்லை, ஃப்ரீயா பஸ் விடுங்கன்னு பெண்கள் யாராவது கேட்டாங்களா? ஃப்ரீ பஸ் எதுக்கு விட்டாங்க? ஆண்களுக்கும் விட போறதா சொல்றாங்களே. ஆண்களுக்கும் விட போறாங்க. இப்போ ஆண்களுக்கும் மதிப்பு இல்லாம தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க காசு வாங்கிடுறாங்களா என்னமோ தெரியல. பிரைவேட் பஸ்ஸுக்காரு நிறுத்தி அதோ வராங்கன்னா கூட நிறுத்தி ஏற்றிட்டு போறாங்க. கவர்மெண்ட் பஸ் நம்மளுக்கானது. அப்ப நம்மளுக்கான பஸ் வந்து நம்மளை மதிக்கிறதே இல்லை. அது ஏன்? அடுத்து வந்து வரக்கூடிய ஆட்சியில வந்து இந்த பெண்கள் வந்து காசு கொடுத்து போனா கூட பரவாயில்ல அப்படின்னு. காசு கொடுத்து போனாலும் பரவாயில்ல. அதே போல இந்த ஃப்ரீ அரிசின்னு ஒன்று போடுறாங்கங்க. ஃப்ரீ அரிசி சாப்பிட்ற மாதிரி இருக்கா? சீக்கிரம் வேகுதா? வேகாது. சரி, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றவங்க ஒருத்தர் 2 பேர் சாப்பிட்டுக்கிறாங்க, டிஃபனுக்கு போட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் மிச்ச பேரெல்லாம் இருக்கப்பட்டவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? வித்துடுறாங்க. காசு இல்லாதவங்க வாங்கி சாப்பிட்றாங்க. மிச்ச பேர் வந்து கடத்தல் பண்ணுறாங்க. அது பொதுவாக நிறைய பிடிக்கிறாங்க, ட்ரெயின்லேயே பிடிக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கே தெரியும் அது எங்கே இருந்த அரிசி எங்கே போகுதுன்ட்டு. அதெல்லாம் நாங்கள் சொல்ல கிடையாது, சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி இருக்குது. அதே அரிசியை
காசு வாங்கிக்கிட்டு கொஞ்சம் நல்ல அரிசியா போட்டா நாங்க கவர்மெண்ட் அரிசியா வாங்கி சாப்பிடுவோம்ல. சாப்பிட முடியாத அரிசியை எதுக்கு நீ போடுற? எந்த இலவசமும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. காசு கொடுத்தே வாங்குறோம், நல்ல பொருளா கொடுத்துருங்க. பஸ் விட்டது ஓரளவுக்கு நல்லது தான். ஏன்னா சில பேர்கிட்ட காசு இருக்குது, சில பேர்கிட்ட காசு இல்லை. கொஞ்சம் இல்லாத பட்டவங்களாம் ஏறுறாங்க, வயசானவங்களாம் ஏறாங்க. அவங்க கையில் காசு இல்லாமல் பரவாயில்ல கலைஞர் விட்டுருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஏறாங்க. அது ஓரளவுக்கு சந்தோஷம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை கிடையாது. தலைவர் சந்திரனா எல்லாமே நல்ல மாதிரியாக நடத்துகிறார். ஆமாம், அவர் இருக்கிறனால இந்த ஏரியாவில் எல்லாருக்கும் நல்லது செய்கிறாரு. எந்த பிரச்சனை தண்ணி நல்லா போகுதுங்க. தண்ணி இந்த 2 வாரத்துக்கு 2 நாள் தண்ணி நல்லா விடுறாங்க. ஃப்ரீயாக தான் நல்லா பஸ் நிற்கிறான்னா அவன் டிரைவர் மேலே தப்பு. அவன் வேணும் என்ன பண்ணுறான், அங்கே இங்கே நிற்கிறான், டக்குன்னு அங்கே நிற்கிறான். அது வந்து உண்மை தான். அது வந்து டிரைவர் கண்ட்ராக்ட் தான், அவங்களுக்கு தான் நம்ம கேட்க முடியும். வேற ஏதாவது மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா இந்த தொகுதியில? இல்லை, நமக்கு நல்லா இருக்குது. நமக்கு எந்த பிரச்சனை இல்லை, நல்லா நமக்கு நல்லா இருக்குது. தொகுதியில வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கு, எது சரி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கோயிலில் சரியா விடமாட்டு இருக்காங்க. யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வழி விடுறாங்க. அவங்க நிறைய பேர் இடைஞ்சல பண்றாங்கண்ணா. மற்றபடி இங்க தண்ணி பிரச்சனை, பஸ் பிரச்சனை, அடிப்படை வசதிகள் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? பஸ் பிரச்சனை அதிகமாக இருக்கு. என்ன பஸ் பிரச்சனை அதிகமா? இப்போ நிறைய ஏரியாவில் இப்போ பக்கத்தில் வீரநல்லூர்னு இருக்கு. அங்கே பஸ்ஸு வசதியே இல்லை. எல்லாரும் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் அங்கேருந்து நடந்து வராங்க. இது வேற எந்த பிரச்சனையும் நிறைய பிரச்சனை இருக்குண்ணா. ஒரு 4 வருஷத்துல 5 வருஷத்துல நிறைய பிரச்சனை. பொதுவான விஷயம் என்னன்னாக்கா இங்கே எல்லாமே சரியாக தான் நடக்குது. ஆனால் இன்னும் நிறைய சில குறைகள்லாம் இருக்குங்க. என்ன குறை இருக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டு பக்கம்லாம் ஒரு கோயில் திருவிழானா பஸ் ஸ்டாண்டு பக்கம் யாரும் உள்ளே வர முடியாது. சுற்று வர இடத்துல எல்லா பக்கத்துலேயும் 3 கிலோமீட்டர் தள்ளி தான் எல்லாமே பஸ் ஸ்டாண்டு போடுவாங்க. அந்த இடத்த முதல்ல சரி பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஒரு சரியான டிராஃபிக்னாலே ஒரு வண்டி போகிறதுக்கோ எதுக்கோ அந்த இடத்துல வசதி கிடையாது. சரியா போக்குவரத்து வசதி கொஞ்சம் சரி பண்ணணும். ஏன் பஸ் ஸ்டாண்டுலாம் இப்போ சுற்றி கடைங்க இருக்கிறதுனால அந்த கடைங்களையும் எடுக்க முடியாது, கோயிலுக்கு வர ஜனங்களையும் தடுக்க முடியாது. அது வந்து சரி பண்ணால் ஒரு மாதிரியாக நல்ல விஷயம்.